கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தபடியே நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேசங்களாகி நம்ம என்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனத்திலிருந்து ஒரு பிரதானமான காரியத்தை நம்முடைய தேவன் நமக்கு கற்றுத் தருகிறார். அதுதான் பெரிதான சமாதானம். தேவர்களாகி நாம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலையிலும் சமாதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம் தேவனுடைய விருப்பம். அவர் நல்ல தகப்பன். தேவ பிள்ளையின் வாழ்க்கையில அவர்கள் சமாதானம் உள்ளவர்களாகவும், அந்த சமாதானம் குறைகிறதாய் அல்ல, அது பெருகுகிறதாய், பெரிதான சமாதானமாய், அது நிறைவுள்ளதாய் மாற வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு யோவான் சுவிசேஷம் அவருடைய 14வது அதிகாரத்துல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து செல்கிறேன் என்று. தேவர்களாகி நாம் விசேஷித்தவர்கள், பாக்கியம் பெற்றவர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை அவர் நமக்காக வைத்து சென்றிருக்கிறார். அது நமக்குள்ளே இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்குள்ளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கென வைத்து சென்ற அந்த சமாதானம், அது நிறைவான பலம் தருகிறதாய் நமக்குள்ளே இருக்கிறது. நிச்சயமாய் எல்லா நிலையிலும், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலையிலும் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணினா அவருடைய சமாதானமாகி அந்த பெரிதான சமாதானத்தை நம்மால் அனுபவிக்க முடியும், நம்மால் சுதந்திரிக்க முடியும். இப்ப இதை தியானிக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு கேள்வி எழும். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையாகி எனக்குள்ளே ஆண்டவர் வைத்து சென்ற அவருடைய பெரிதான சமாதானத்தை ஏன் என்னால் அனுபவிக்க முடியல? பெரிதான சமாதானம் இல்லைனாலும் சமாதானமே இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நமக்குள்ளே எழும்பும். அதற்கான பதிலாகத்தான் இந்த வசனத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவர்களாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். இப்ப யாருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும்? யார் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சமாதானத்தை அனுபவிப்பார்கள் தெரியுமா? யார் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரால் தனக்கென அருளப்பட்ட, அவர் வைத்து சென்ற அவருடைய சமாதானத்தை, அந்த பெரிதான சமாதானத்தை, நித்திய நிறைவான பரலோகத்தின் சமாதானத்தை அனுபவிக்க முடியும். எல்லா நிலையிலும் சமாதானம், அதுதான் பெரிதான சமாதானம். தேவனால் அருளப்பட்டது ஒரு நாளும் சின்னதாகவோ சிறியதாகவோ குறுகி போகிறதாகவோ இருக்காது. அவர் பெரிய தேவன். அவர் நமக்கு அருளின சமாதானமும் பெரிய சமாதானம். அது ஏன் பெரிய சமாதானம் அப்படின்னா, அது பெருகுகிறதாக தான் இருக்கும். உன் சமாதானம் பெரிதா இருக்கும்னா அது பெருகுகிற சமாதானமா இருக்கும். எல்லா நிலையிலும், எல்லா இடத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் தேவனால் நமக்கு தரப்பட்ட சமாதானம் பெருகுகிறதா இருக்கும். எப்பொழுது தெரியுமா? நாம் கர்த்தரால் போதிக்கப்படுகிற தேவ பிள்ளைகளா இருக்கும் பொழுது. தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரால் போதிக்கப்படுகிறோம்? எந்த ஒரு மனுஷன் தேவனால் போதிக்கப்படுகிறானோ அவனுக்கு தான், அவனுடைய வாழ்க்கையில் தான் தேவனால் அவனுக்கு அருளப்பட்ட சமாதானம் பெரிதாக இருக்கும். கர்த்தரால் போதிக்கப்படுகிற அனுபவம்னா என்ன? கர்த்தர் சொல்வதை கேட்டு செயல்படுவது. ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு போதிக்கிறாங்கன்னா அவங்க சொல்றத அவன் கேட்டு அதன்படி அவன் என்ன பண்ணணும்? செயல்படணும். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை, ஆவி ஆத்மா சரீரம் சகலத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில பெரியதா இருக்க வேண்டுமேனால், கர்த்தர் நமக்கென வைத்து சென்ற அவருடைய சமாதானத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமேனால், தேவர்களாகி நாம் கர்த்தர் சொல்வதை கேட்டு அதை கவனித்து அதன்படி செயல்பட வேண்டும். கர்த்தரால் போதிக்கப்படுகிற அனுபவம் மிக மிக அவசியம். கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு சகலத்தையும் குறித்து போதித்து அந்த மனுஷன் அதை கேட்டு அதன்படி செயல்பட்டானே ஆனால் அவனுடைய வாழ்க்கை ஜெயமுள்ளதா இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். அவனுடைய வாழ்க்கையில எல்லா நிலையிலும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அவருடைய சமாதானம் பெருகுகிறதாய், பெரிதாய் அவனுடைய வாழ்க்கையில இருக்கும். மற்றவர்களும் அவனை கண்டு அவனை போல கர்த்தருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள தங்களை கர்த்தரின் பாவத்திலே அர்ப்பணிக்கத்தக்கதாய் தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கை இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் இன்று நம்மை நோக்கி அநேக போதனைகள் வருகிறது. இது எதனால? நம்முடைய வாழ்க்கை இன்னும் சரியாய் கர்த்தருக்கென கட்டி எழுப்பப்படாமல், நாம் கர்த்தருக்குரியவர்கள் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ளாமல், அப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்ம இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அநேக போதனைகள்.
சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர்களுக்கு ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருப்பார். அந்த ஏற்ற காலத்திலே யோசேப்பை போல அவர் உயர்த்துவார். அப்பொழுதுதான் யோசேப்போடு கூட யோசேப்புக்குள்ளே பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது என்று அவனை சூழ்ந்திருக்கிற அனைவரும் அறிந்து கொள்வார்கள். இதுதான் தேவன் என்று நமக்கு காண்பித்து தருகிறார். இன்று ஒருவேளை யோசேப்பை போல நாமும் நமக்கென தேவன் ஏற்படுத்தின அந்த ஏற்ற காலம் வராமல் நாம் அந்த காலத்திற்காக, தேவன் நமக்கென குறித்த அந்த நேரத்திற்காக, நம்மை உயர்த்தும்படியாக தேவன் குறித்த அந்த நேரத்திற்காக நாம் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளா இருக்கலாம். அதற்கு முன்பதாக அந்த காத்திருக்கிற காலத்திலே அநேக ஆலோசனைகள், அநேக சத்தங்கள் நம்மை நோக்கி வரலாம். ஆனா தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில தெரிந்திருக்க வேண்டிய ஒரு பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? தேவன் குறித்த ஏற்ற காலத்திலே நான் கர்த்தருக்குரியவன், கர்த்தரால் போதிக்கப்பட்டு நடத்தப்படுகிறேன் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அது வரைக்கும் என்னை நோக்கி வருகிற எல்லா ஆலோசனையும், எல்லா போதனைகளையும் நான் கர்த்தரின் பாதத்தில் அர்ப்பணிப்பேன் என்கிற அந்த எண்ணத்தோடு, அந்த நிச்சயத்தோடு நாம் வாழ வேண்டும். நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். யோசேப்புக்கு, தாவீதுக்கு அவர் செய்தாரே, ஆனால் நமக்கும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்மை அவர் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? தேவர்களாகி நாம் கர்த்தருக்காக காத்திருப்போம். கர்த்தர் உண்மை உள்ளவர். அதனால நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை நம்பி அவர் பாதத்திலே அர்ப்பணிப்போம். நம்மை அவர் கைவிடவே மாட்டார். நமக்கு அவர் தந்த வாக்கு திட்டத்தை நிறைவேற்றி நம்மை உயர்த்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பாதத்திலே அர்ப்பணிப்போம். கர்த்தாவே, இந்த வசனத்தை கேட்டு நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்தம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறைய